தனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை மாநில அரசு விலக்கிக் கொண்டதால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி மதுரை கிரானைட் குவாரி முறைகேடு வழக்கு குறித்த நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகாமல் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் தவிர்த்துள்ளார். தனக்கு ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு சகாயம் கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார். ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றிய காலத்தில் பலரின் முன்மாதிரியாக அறியப்பட்ட சகாயம் நாமக்கல், மதுரை மாவட்ட ஆட்சியராகவும் தமிழ்நாடு அரசின் கோஆப்டெக்ஸ், இந்திய மருத்துவத்துறை, தமிழ்நாடு அறிவியல் நகரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பொறுப்புகளை வகித்தார். இந்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியராக சகாயம் இருந்தபோது கிரானைட் குவாரிகள் முறைகேடுகளை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். இதையடுத்து அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் தலையிட்ட நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு சட்டவிரோத கிரானைட் குவாரிகள் தொடர்பான வழக்கு விசாரணையின் ஆணையராக சகாயம் நியமிக்கப்பட்டார். மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1990ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற கிரானைட் குவாரிகள் முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்த சகாயம் ஐஏஎஸ் 1 லட்சம் கோடி ரூபாய் வரை அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக 600 பக்கங்களுக்கு அறிக்கை தாக்கல் செய்தார். கடந்த 2021ஆம் ஆண்டில் சகாயம் விருப்ப ஓய்வு பெற்ற நிலையில் சட்டவிரோத கிரானைட் குவாரிகள் தொடர்பான வழக்கு விசாரணை மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு சகாயத்திற்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது. நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜராகாத சகாயம் அது குறித்து சிறப்பு வழக்கறிஞருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தனக்கு மாநில அரசு வழங்கி வந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதால் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது முறையற்றது என்றும், கிரானைட் குவாரி முறைகேட்டில் ஈடுபட்டவர்களின் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது முறையற்றது, மாநில அரசு கொடுத்த பாதுகாப்பை 2023ஆம் ஆண்டில் திரும்ப பெற்றதாக தெரிவித்துள்ளார். மேலும் புதுக்கோட்டை ஜகபர் அலி, நெல்லையில் ஜாகிர் உசேன் கொலைகளை சுட்டிக்காட்டியுள்ள சகாயம் மாஃபியா மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களின் ஆதிக்கம் அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திரும்ப பெறப்பட்ட பாதுகாப்பை மீண்டும் வழங்கும் வரை தன்னால் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக முடியாது என்றும் அந்த கடிதத்தில் சகாயம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த சகாயம், ஒரு ஐஏஎஸ் அதிகாரியின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படாத தமிழ்நாடு அரசு எப்படி சாதாரண குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என கேள்வி எழுப்பினார். இந்த நாட்டினுடைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய கிரானைட் ஊழலை வெளிக்கொண்டு வந்த எனக்கு 1 லட்சம் கோடிக்கு மேலாக இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு பாதுகாப்பை விலக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு அபாயகரமான ஒரு நிலை. இந்த நிலையில் நான் அந்த சிறப்பு நீதிமன்றத்திற்கு, அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். அந்த கடிதத்தில் இதுபோன்ற விவரங்களை எல்லாம், தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாம் சுட்டிக்காட்டி, எனக்கு இதுபோன்ற பாதுகாப்பு விளக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய அந்த நீதிமன்ற நடவடிக்கையில் நான் பங்கெடுக்க முடியாத நிலையில் இருக்கிறேன். நம்முடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 28ஆம் தேதி ஒரு கடிதம், 29ஆம் தேதி இமெயிலிலே ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் மூலமாக நான் ஒரு விரிவான 10 பக்க ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன். தனக்கு ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 10 பக்க கடிதம் எழுதியுள்ளதாகவும் சகாயம் ஐஏஎஸ் கூறினார். இந்நிலையில் சகாயம் விவகாரத்தில் மீண்டும் நீதிமன்றம் தலையிட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.